இல்லாது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், இத்தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண்மை போற்றிட வேண்டும், உண்மை இங்கு வெற்றிட வேண்டும். இது வேண்டும் 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 சொல்லி பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. சோ என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க இருக்கீங்க? சிஎஸ்சி, ஏஎம்எல் அப்புறம் very good. Okay, so wonderful morning. Happy morning to one and all present here. And before starting my session, I welcome the staff members of HAS department. Okay, so in this section எதை பத்தி வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணீங்கல்ல, இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணீங்களா நீங்க? ஓகே, இல்ல என்னோட செஷன்ல வேற செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஓகே, great. So இந்த செஷன் எதை பத்தினது அப்படின்னா, என்னோட டாபிக்கே engineering more than a degree. Actually engineering அப்படிங்கிறது ஒரு டிகிரி கோர்ஸ் இல்லையா? சோ அந்த கோர்ஸை தாண்டி நீ என்னென்னலாம் பண்ணணும், உன்னை எப்படி நீ அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த செஷன் முழுக்க பார்க்க போறோம். நானும் பேச போறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு சில விஷயத்த பேச போறீங்க. ஃபுல்லா இன்டராக்டிவ் செஷன் தான் இருக்க போகுது, நான் மாத்திரம் பேசிட்டு இருக்க போறது. நான் ஏன் இன்ஜினியரிங் இஸ் மோர் தென் a degree சொல்லியிருக்கேன்னா, இங்க எத்தனை பேர் வந்து துணி கடைக்கு அப்புறம் இந்த மளிகை கடைக்கெல்லாம் அடிக்கடி வீட்டுல வந்து பெரும்பாலும் அங்கே வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டு கீழே வந்து ஒரு கவிதை கொடுத்திருப்பாங்க. பார்த்திருக்கீங்க? என்ன கொடுத்திருப்பாங்க? இன்னும் ஒரு அங்க வேலை செஞ்சா நம்ம 3 வருஷம் 4 வருஷம் டிகிரி படிக்கணும் இல்ல இல்ல. அப்போ நம்ம இந்த சேர்ந்து நீங்க வந்த உடனே இப்படி பேசுறீங்க நினைக்காதீங்க. அந்த டிகிரி அப்படின்றது துணிக்கடையில வேலை செய்யறதுக்கும் அந்த டிகிரி தான் தேவை. ஒரு டாப் கம்பெனி, டாப் எம்என்சிஸ்ல வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்றதுக்கும் அந்த டிகிரி தான் என்ட்ரி கார்டு. சோ அந்த டிகிரிய எப்படி நீ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் லெவல்ல போய் ஒர்க் பண்ண போறியா, இல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல சிஇஓவா மேனேஜரா, சோ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், சோ என்ன ரோல்ல போக போற அப்படின்றது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? காலேஜ் கையிலயா? சோ இங்க சேர்ந்தா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும்னு சொன்னாங்களா? 100% பிளேஸ்மெண்ட் சொன்னாங்களா? சொன்னாங்களா? சொல்லல. சரி, இல்ல இந்த காலேஜ்ல இல்ல, நீ தமிழ்நாட்டுல இருக்க இந்தியால இருக்க டாப் காலேஜ்ல போய் சேர்ந்தாலுமே எங்கேயுமே உனக்கு பிளேஸ்மெண்ட் 100% கேரண்டி கிடையாது. பிளேஸ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கான என்ன தகுதியோ அதை மாதிரி தான் இங்க சொல்லி கொடுப்பாங்க உனக்கு. ஒரு இன்டர்வியூல நீ செலக்ட் ஆகணும், ஒரு டாப் கம்பெனில நீ ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்துக்கணும்னு இங்க சொல்லி மாத்திரம் தான் கொடுப்பாங்க. அதை யார் டெவலப் பண்ணிக்கணும்? யார் டெவலப் பண்ணிக்கணும்? சோ நீங்க தான் பண்ணணும். நீங்க சொல்லி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒன்லி கைடன்ஸ். காலேஜ்ல வந்து கைடன்ஸ் மாத்திரம் தான் இருக்கும். சரியா? சோ அதை தாண்டி அப்ஸ்கில் பண்ண வேண்டியது எல்லாமே யார் கையில இருக்கு? உங்க கையில மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல சவுண்டா குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். ஓகே, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாருமே நிமிர்ந்து உட்காந்து பின்னாடி ஃபைனல் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்லு. ஓகே, வெரி குட். சரி, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ என்ன பண்றேன், இந்த பாடலை இப்பதான் கேட்கறதுன்னு கிடையாது, பல முறை நீ கேட்டிருப்பாரு. ஆனா ஏன் இந்த
லைஃப்ல எப்படியெல்லாம் உன்னை தகுதிப்படுத்திக்க முடியுமோ அந்த தகுதிப்படுத்துறதுக்கான வேலை என்னமோ அது மாத்திரம் செய்யும். சோ அந்த நீங்க அப்ஸ்கில் சொல்றீங்க, தகுதிப்படுத்துதல் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. யோசிக்காதீங்க, செக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் வர வர நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? எப்படியெல்லாம் அப்ஸ்கில் பண்ணீங்கன்னு சொல்றேன். ஓகே, லாஸ்ட் தெரியுதா? லாஸ்ட் மீட் தெரியுதா? தெரியுதா இல்லையா? தெரியலையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துருக்கோம். இந்த லாஸ்ட் இங்கே வந்துருக்கு. அது காலேஜுக்கு போக சொல்றாங்க, ஆனா என்ன படிக்க சொல்லிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல, ஃபீல் பண்ணாதீங்க, நாளைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, மண்டே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? சோ இதுதான் அந்த சினாரியோல இப்போ இதுதான் இருக்கும் நம்ம மனசு. ஓகே, வந்து ஜாலியா எத்தனை மந்த் ஆக்சுவலா லீவ்ல இருக்குங்க? 5 மந்த்ஸா? எப்போ இருக்கு? எப்போ முடிச்சீங்க? உங்க பப்ளிக் எக்ஸாம் எப்போ முடிஞ்சீங்க? லீவே கிடையாது, ஃபுல்லாவே ஸ்டடீஸ் தான். சரி, ஓகே. இப்போ இந்த பிக்சர் வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கறத நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரெண்டுமே சாப்பாடு தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. வெரி குட். மைக் அவங்க கிட்ட கொடுங்க, சொல்லுங்க. மைக் அவங்க மைக் அப்படியே சொல்லுங்க. இல்ல இல்ல, மைக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணுங்க. ஸ்கூல்ல டீச் பண்ணுவேன், காலேஜ்ல டிசைன் பண்ணுவேன். ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? எனி அதர் வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? இது ஒரு எனர்ஜெட்டிக் மார்னிங்கா இருக்கணும், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங், எனர்ஜெட்டிக் மார்னிங்கா இருக்கும். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லிருக்காமா? சீக்கிரம் வாய்ஸ் யாரும் ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு நான் 3 சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. 1 2 1 2 2.7 2.9 3. சரி, ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன? ஒரு வாழை இலை. வாழை இலையில எல்லா டிஷ்ஷஸ்மே இருக்கா? எல்லா டிஷ்ஷஸ்மே இருக்கா? ஜெனரலா வாழை இலையில ஃபர்ஸ்ட் என்ன டிஷ் வைப்பாங்க? என்ன சர்வ் பண்ணுவாங்க? சால்ட், ஸ்வீட், அப்புறம் சரி, ஓகே, சொல்லுங்க. சால்ட், ஸ்வீட், பொரியல், ரைஸ், அப்புறம் சரி, ஓகே, எல்லாமே சர்வ் பண்ணிட்டாங்களா? சர்வ் பண்ணிட்டாங்க. நீங்க சாப்பிட்டு முடிக்க போற, திரும்ப வருவாங்களா லைன்ல? என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் கேட்பாங்களா? நீ சாப்பிடலன்னா ஏன் சாப்பிடலன்னு கேட்பாங்களா? சாப்பிட்டா இன்னும் என்ன வேணும் கேட்பாங்களா? ஓகே, சோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிக்சர் கிளியர்? ஓகே, அதே பவர் சிஸ்டம் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம என்ன பேர் வாங்கணும், ஒரு ஆமா தானே, ஒரு சேனலா போயிட்டு நமக்கு என்ன ஃபுட் வேணுமோ நம்ம தான் எடுத்துக்கணும். நீ சாப்பிடணும்னா யாராவது கேட்பாங்களா? கேட்பாங்களா? ஏங்க சாப்பிடுறது? கேட்க மாட்டாங்க. நீ அதிகமா சாப்பிட்டா இன்னும் வேணுமா கேட்பாங்களா? அதுவும் கேட்க மாட்டாங்க. நீ சாப்பிடறதுக்கு எப்படி புதுவையில போட்டா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. So that is the difference between school and college. ஸ்கூல்ல உங்களோட டீச்சர்ஸ் வந்து இந்த பேஜ்ல, இந்த பேராகிராஃப்ல, இந்த ஆன்சர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நீ கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்க்கு படிக்கணும்னு ஸ்கூல்ல சொல்லுவாங்க. சொன்னாங்க. அது வந்து நீ காலேஜ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. உனக்கு காலேஜ்ல அதை விட அதிகமாவே சொல்லி தருவாங்க. ஆனா நீ இந்த பேராகிராஃப்ல இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் தான் எழுதணும்னு காலேஜ்ல ஸ்கூல் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் வந்து இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, உங்களோட ஸ்கூலிங் வந்து எத்தனை இயர்ஸ்மா? 12 இயர்ஸா? நல்லா எவ்வளவு 14, ஒரு சிலவங்களுக்கு 16 இருக்காதுதா, 50 இருக்குமா? சோ ப்ரீகேஜில இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 50 இருக்கும். எல்கேஜில இருந்து அப்படின்னா சோ 14 இயர்ஸ் வந்து நீங்க ஒரு கரிக்குலம், ஒரு சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனா இப்போ இந்த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. திஸ் இஸ் காலேஜ், என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் ஸ்கூல் அட்மாஸ்பியர். அப்போ காலேஜ்ல உனக்கு எல்லா விஷயமே இருக்கும். எப்படி வந்து ட்ரெடிஷனல் ஃபுட், அந்த வாழை இலையில பார்க்கணும். நிறைய இந்த கேம்ஸ் நடக்கும், நிறைய ஸ்கூல் ஈவென்ட்ஸ் நடக்கும், கல்ச்சரல் ஈவென்ட்ஸ் நிறைய நடக்கும், ஹேக்கத்தான், ஒர்க் ஷாப், வெபினார்ஸ்,
நிறைய பிரைஸ் வின் பண்ணிருப்பேன். ஆனா காலேஜ் வந்து செய்த தப்பு, நம்ம வளர்ந்துட்டோம், கரெக்டா, நம்ம வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஏதாவது தப்பா பேசினா 4 பேர் சிரிப்பாங்க, கொஞ்சம் ஆளுங்க 10 பேர் சிரிப்பாங்க, அந்த 10 பேரை பத்தி 4 பேரை பத்தி கவலை பண்ணாது. இந்த தனுஷ் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த 4 பேரை ஒரு பாட்டு தெரியல, தகிட 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 என்ன என்ன லைன் அது, அந்த சரி ஓகே, அந்த 4 மெம்பர்ஸ் பத்திலாம் எப்பவுமே காலேஜ்ல கிடையாது. சரி ஓகே, நம்ம செக்ஷன் பண்ணலாம். அந்த 4 மெம்பர்ஸ் அந்த கடைசி வரைக்கும் அந்த 4 பேர் யாரும் நமக்கு தெரிய போறதே கிடையாது. அது வேற விஷயம். காலேஜ்ல மாத்திரம் இல்ல, காலேஜ்க்கு அப்புறமும் அந்த லைஃப்ல நீ ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், நான் இப்படி பண்ண 4 பேர் இப்படி சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சா இப்படி சொல்லுவாங்க, தயவு செஞ்சு யாரும் வந்து வரி பண்ணாது. உன்னோட லைஃப்ல உன்னோட க்ரோத்துக்கு நீ என்ன செய்யணுமோ நெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, சோ இதுதான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனா அவங்க எது படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றதுலாம் நீ தான் பார்க்கணும். இங்க மார்க் பண்ணினா கொடுக்க மாட்டாங்க ஆன்சர்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்ம இந்த சிச்சுவேஷன்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்றத தயவு செஞ்சு கை கொடுப்பீங்க, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். மேம், இந்த சிச்சுவேஷன்ல தான் நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன். வெரி குட், சூப்பர், வாவ். நெக்ஸ்ட், கை தூக்கு. உண்மையா எப்படின்னா கை தூக்கு. என்னடா பாருங்க கை தூக்குங்க. ஓகே, பேசிக்கலாமா பேசிக்கலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நான் இன்ஜினியரிங் எனக்காகலாம் பார்க்கல, ஆசைப்பட்டேன். ஓகே, சோ எப்படியோ உங்க பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்களோ, இல்ல கீழ் வீட்டுல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, அத்தை, மாமா, சித்தப்பா பையன், பெரியமா பொண்ணு ஆசைப்பட்டாலும் தெரியல, வந்து சேர்ந்தாச்சு. ஈசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஏஐஎம் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ அவரோட மைண்ட் எப்படி இருக்கணும், நீ எப்படி அவனை தயார்படுத்திக்கணும்னு நான் ஒரு திருக்குறள் மூலமா சொல்றேன். தெரிஞ்சா நீ கொஞ்சம் கண்டினியூ பண்ண திருக்குறள் கூட. ஓகே, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணம் என்பது இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் யாருக்காவது தெரியுமா? ஓகே, அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி, ஏதோ ஒரு விஷயம் நீங்க புதுசா செய்ய போறீங்கன்னா, செய்யறதுக்கு முன்னாடி நீ 1000 எத்தனை முறை 1000 முறை கூட நீ அதை பத்தி யோசிக்கலாம். 1000 முறை கூட நீங்க பல பேர்கிட்ட அதுக்கான அட்வைஸ கூட கேட்கலாம். ஆனா ஒன்ஸ் இதுதான் செய்ய போறேன்னு அதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முறை கூட ஏன் நம்ம இதை பண்ணோம்னு யோசிக்க கூடாது. நான் எப்பயுமே என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஆக்சுவலி இந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, கண்டிப்பா இந்த காலேஜ் சூஸ் பண்ணும்போது சரி, சோ நிறைய டைம் நமக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். கரெக்ட் தானே? அதாவது எந்த விஷயம்னா, இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா இந்த ட்ரெஸ் எடுக்கலாமான்னு ஸ்டார்ட் பண்றது, எந்த காலேஜ் சேர்ந்தாலும் வரைக்கும் டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல. சோ அந்த டிசிஷன் மேக்கிங்ல நான் உனக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் கொடுப்பேன். டேக் த டிசிஷன். ஓகே, டேக் த டிசிஷன். The decision is right or wrong that we don't know, but take the decision and make it right. புரியுதா? டிசிஷனை எடுத்து அது கரெக்டா தப்பாம ஃபீல் பண்ணாத, எடுத்த டிசிஷனை கரெக்டா மாத்திக்காது. அது உனக்கு யார் பேரு தான் இருக்கு. இப்ப நம்ம யார் எடுத்துக்கணும், நிறைய இருக்கு. கண்டிப்பா இப்போ வந்து நீங்க இருக்கிற டாப் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன், ஈஸி ஏஎம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ என்ன ரீசனால இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க? வாட் இஸ் த ரீசன் தட் யூ சோஸ் திஸ் டிபார்ட்மெண்ட்? எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை மறந்துட்டீங்க, ஸ்கோப். இந்த டிகிரி படிச்சா ஸ்கோப் இருக்குமா? அப்புறம் சேலரி எல்லாருக்குமே இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம போன லைன் பண்ணலாமா? அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு, நீங்க பாருங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இப்போ வந்து வெளிநாட்டுல மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம் போது, அந்த பையன் வீட்டுல இருந்து தான் வேலை செய்யலாம், மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கலாம். நீயும் போ,
இன்ஜினியரிங் படிச்சுட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்தா மட்டும் போதும், கதவை தந்துருவாங்க, கூப்பிடுறது அப்படிலாம் நினைக்காதுப்பா. நீ படிச்சுட்டு டிகிரி சர்டிபிகேட் மாத்திரம் எடுத்துட்டு போனா யாரும் உனக்கு தேடி வேலை கொடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணிக்கணும்? அப்ஸ்கில் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஓகே, சோ உனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும். நெக்ஸ்ட் ஆண்டர்பிரினர். அது என்ன? அந்த ஆண்டர்பிரினர் அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டர்பிரினர்ஷிப். அப்புறம் இந்த விஜய்ல ஸ்டார்ட் அப் சிங்கம் சொல்லிட்டு ஒரு ஷோ வந்துச்சு, தெரியுமா? அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? சுக்வித் குமாரி. அப்புறம் இந்த சிங்கிங் ஏதோ ஒரு மியூசிக் சூப்பர் சிங்கர். இன்னொன்று சும்மா ஸ்டார்ட் மியூசிக்கா? வேற என்ன ஷோ இருக்கு? சரிங்களா? ஓகே, தேவையில்லாததெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஷோ. ஆக்சுவலா ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிறது என்னன்னா புதுசா பிசினஸ் புதுசா கிரியேட்டிவ்னால இன்னோவேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுனா ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிற ஒரு ஷோ. சோ நீங்க ஆண்டர்பிரினர் ஆகலாம். அந்த ஆண்டர்பிரினர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு. அந்த பிசினஸ் ஐடியாவை நீ வந்து நெக்ஸ்ட் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து. சோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது மேபி உனக்கு தெரியாம இருக்கும் இன்ஜினியரிங் வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு இதுவுமே கொஞ்சம் டவுட் இருக்கலாம். கவலைப்படாத, 4 years குள்ள உனக்கு அது தெளிவாயிடும். சோ இன்ஜினியரிங் வேர்ல்ட். ஓகே, நெக்ஸ்ட் அந்த டாபிக்ல நான் டயர் 3 சிட்டி போட்டிருக்கேன்ல. வாட் இஸ் தி டயர் 3 சிட்டி? யாராவது சொல்ல முடியுமா? அது என்ன? டயர் 1, டயர் 2, டயர் 3? கேர்ள்ஸ், எனி ஐடியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல என்னைக்கெல்லாம் புதுசா பாக்குறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, டயர் 1 சிட்டினா என்னென்ன பிளேசஸ்? சென்னை, பெங்களூர்னா அப்புறம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லுங்க. தமிழ்நாட்டுல டயர் 1 சிட்டி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஓகே, திருச்சி. இதெல்லாம் டயர் 1 சிட்டி வரும். நெக்ஸ்ட் டயர் 2 என்ன வரும் நினைக்கிறீங்க? வேலூர். திருச்சியில வந்து டயர் 1, திருச்சி, வேலூர், சேலம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டயர் 2. நம்ம இருக்கிறது டயர் 3. இது எதை வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்றாங்க? டயர் 1, டயர் 2, டயர் 3 எதை வச்சு பண்றாங்க? சோ சிட்டி அந்த மெட்ரோ எப்படி சொல்றது, நிறைய வாய்ப்புகள், நிறைய வசதிகள், நிறைய விஷயங்களுக்காக பிளேஸ் வந்து டயர் 1. சோ அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறது டயர் 2, அதை விட கம்மியா இருக்கிறது டயர் 3. நம்ம இருக்கிறது டயர் 3. ஓகே, சோ இந்த படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ சொல்ல என்ன பெனிஃபிட்? ஏன்னா நீ தான் சூஸ் பண்ணி வந்து, அப்ப நீ தான் எனக்கு சொல்லணும் என்ன பெனிஃபிட். சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க சொல்லுவேன். நீ படிக்கிறதுல ஏஐஎம் கோர்ஸும் இசி கோர்ஸும் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி, இந்த 3 கோர்ஸஸ்மே ஒரு டயர் 1 சிட்டில படிக்கணும்னா ஃபீஸ் என்ன? per annum? How much? So 3 lakhs ஸ்டார்ட் ஆகி அந்த பிளேஸ்ல கொடுத்து 10 lakhs வரைக்கும் கொடுத்து per annum வருஷத்துக்கு. இங்க நீங்க உனக்கே தெரியும், கம்பேரிசன் உனக்கு தெரியும். சோ அங்க நீ பே பண்ணி படிக்கிறதுக்கும் இங்க என்ன பே பண்றதுன்றது உனக்கே தெரியும். டிகிரி வந்து எங்க படிக்கிறதாலும் மாறுபடுறது கிடையாது. அங்கேயும் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், இங்கேயும் என்ன பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐஎம்ஆர், அதே எல்லாமே போகும், அதுவாக தான் இருக்க போகுது. சோ நல்ல வாய்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட். பீஸ்ஃபுல்லா இருக்கா? ஓகே, பிடிச்சிருக்கா? காலேஜ் பிடிச்சிருக்கா? நான் இப்ப என்ன சொன்னேன், எண்ணி துணிகள் கருவம் துணி தப்பி எண்ணுவோம் என்பது எழுத்துன்னு சொல்லிட்டு நான் பேசுவேன். இப்போ சார் காலேஜ் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? வெரி குட். ஓகே, நம்ம ரியல் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்குன்னா, ரீல்ஸ்க்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த ரியலுக்கு நம்ம கொடுக்கறது. சோ இவர் யாருன்னா டாக்டர் டி வீரமுத்து சந்திராயத்ரி சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிக்கிறதுக்கு அந்த மிஷனுடைய ப்ராஜெக்ட் ஹெட். இவரை நமக்கு தெரியல. 10-12 வருஷம் முன்னாடி வந்த நண்பர் மூவில அந்த 3 பேரோட கேரக்டர் நேம் அவ்வளவு தெரியுது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க சோசியல் மீடியால எந்த அளவுக்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாரு.
எதுவும் தெரியாது. எக்ஸாம் எழுதி மேம் நீட் எக்ஸாம்ல என்னால நிறைய ஸ்கோர் பண்ண முடியல, மார்க் நிறைய எடுக்கல. So I chose engineering. எத்தனை பேர் ப்ளீஸ் படிக்கிறேன்? ஓகே. So இத்தனை பேர் இருக்கீங்க மேம். நான் நீட் ஓகே ஹேண்ட்ஸ் டவுன். So இத்தனை பேர் நீட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணி இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். So அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 72 lakhs per. அப்போ per month என்ன இருக்கும் உங்களுக்கு? Per month என்ன பேமெண்ட் இருக்கும் உங்களுக்கு? 6 lakhs per month payment. 6 lakhs. When is drawing? Roll drawing what is that? Or company is for manufacturing. So manufacturing done. So இந்த மாதிரி ஜாப்ல நீ போய் பிளேஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அந்த அப்ஸ்கில் சொல்றல அதான் என்ன நான் சொல்றேன். நெக்ஸ்ட் stop. First do's படிச்சிடலாம். So class ரூம்க்குள்ள ஒரு 45 minutes கிளாஸ்னா ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு 45-50 minutes எடுப்பாங்க. ஒரு 30 to 40 minutes ஃபுல்லா என்கேஜ் பண்ணுவாங்க. அந்த 40 minutesல என்ன பண்ணணும்? பிசிக்கலா அங்க பிரசன்ட் ஆயிட்டு மென்டலா நீ வேற எதுவுமே இல்லாம கிளாஸ் ரிசர்வ் பண்ணணும். ஓகே. அடுத்தது ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த 4 இயர்ஸ் படிக்கிறீங்கல்ல, நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் தான் நிறைய படிப்பீங்க. ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா என்ன? பேசிக்ஸ். இப்போ ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங் நல்லா இருக்கும். பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா பில்டிங் எப்போ விழும்னா நமக்கு தெரியாது. அடுத்தது டெக்னிக்கல் கிளப்ஸ். ஆக்சுவலா நம்ம காலேஜ்ல நிறைய கிளப்ஸ் இருக்கு. அந்த ஸ்பீச் கிளப் இருக்கு, நிறைய கிளப்ஸ் இருக்கு. உங்களுக்கு டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி கிளப்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அடுத்தது ஸ்ட்ராங் நெட்வொர்க். என்ன நெட்வொர்க் ஆக்சுவலா அது? ஜியோ ஆக்டரா நல்ல ஸ்ட்ராங்கான நெட்வொர்க். எங்க இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா கிடைச்சிட்டே இருக்கும். அந்த நெட்வொர்க் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். உங்க ஸ்டாஃபோட ஒரு நல்ல எப்படி சொல்லலாம், ஒரு ஃபேக்கல்டி ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நல்ல பாண்ட் இருக்கும். அது என்ன மாதிரியான பாண்ட் அப்படின்னா, நீங்க 4 இயர்ஸ் படிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாஃப் வந்து அதை ரெஃபர் பண்ணணும். இந்த பொண்ணு நல்லா படிக்கும், அவளுக்கு நிறைய ஸ்கில் இருக்கு, இவளை வந்து இந்த கம்பெனிக்கு ரெஃபர் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். நெக்ஸ்ட் ஒர்க் ஆன் மினி ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் அப்படின்றது சும்மா தியரிட்டிக்கலா படிச்சுட்டு எழுதுறதுக்கு மட்டும் இல்லை. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதுக்காக ஃபைனல் இயர் ஃபீல் பண்ணிருக்காரு. ஃபைனல் இயர்ல தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் பண்ணணும், அதுக்கு என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது? ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஹேக்கத்தான்ஸ். நம்ம காலேஜ்ல அப்புறம் நம்ம காலேஜ் சுத்தி இருக்க கேம்பஸ்ல நிறைய ஹேக்கத்தான்ஸ், நிறைய ஒர்க் ஷாப்ஸ், நிறைய வெபினார்ஸ் நடக்கும். இங்கேயும் நடக்கும், வெவ்வேறு கேம்பஸ்லயும் நடக்கும். உங்க ஸ்டாஃப் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இங்கே ஜாயின் பண்றதுக்கும் சொல்லுவாங்க. வேற காலேஜஸ் நடந்துச்சுன்னா அதுலயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணணும்? பார்ட்டிசிபேட் பண்ணணும். சம்டைம்ஸ் ஃபீ வந்து ஒரு 200, 150, 300 சொல்லுவாங்க. நீ 3 monthsக்கு எவ்வளவு டேட்டா பேக்கேஜ் எவ்வளவு? 3 மாசத்துக்கு 1000 போறதா ஒரு 900 to 1000. அது இல்லாம நமக்கு டேட்டா இருக்கவே இல்லை. ஸோ 3 monthsக்கு எனக்கு பண்றத நம்ம யோசிக்கிறோமா, இவ்வளோ பண்ணணுமா, வேண்டாம், ஒரு டேட்டாவே வேண்டாம் அப்படின்னு செய்யறோமா? இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்னா ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 100 rupees 200 rupees ஸ்பெண்ட் பண்றதை யோசிக்காது. இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணா நாளைக்கு உனக்கு வந்து சேர முடியும். சரியா? நெக்ஸ்ட் இந்த லிங்க்டின் வரதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन கேக்குறேன். எத்தனை பேர்கிட்ட வாட்ஸ்அப் இருக்கு? வாட்ஸ்அப் எல்லாருக்கும் இருக்கா? ஓகே. ஃபேஸ்புக் ஓகே. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வேற ஏதாவது இருக்குதா? எதுக்கு செல்ஃபியா? நமக்கு கண்ணா
லிங்க்டின் யாராவது கை இருக்கு? நான் ரொம்ப நாள் கொஸ்டின் கேட்க மாட்டேன்டா. இருக்குன்னா கை தூக்கு. ஏன் சொல்லுங்க? எல்லாரும் யார் என்ன லிங்க்டின் போக வேண்டியது? லிங்க்டின் யார் என்ன அப்போ எழுதுங்க. வெரி குட். சைலண்ட். எதுக்குடா பேசுற? லிங்க்டின் உனக்கு என்னன்னு தெரியல. அமைதியா இருக்கு. சொல்லுங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே சைலண்டா இரு. ஓகே பாயிண்ட் என்ன சொன்னாங்க கேட்டியா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக கம்பெனிஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். சூப்பர். ஓகே கிளாப். சும்மா உங்களுக்கு அதை பத்தி என்ன உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா ஒரு லைன்ல சொல்லி போட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மா? இன்டர்ன்ஷிப். கிரேட். சூப்பர். ஏய் சொல்லுங்க. 3 months அதுல சர்டிஃபிகேட் டேக் பண்ணுங்க. அதனால அவங்க சொன்னாங்க அப்புறம் ஜாப் வேகன்சி எனக்கு பண்ணுங்க. ஓகே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு ஜாப் வேகன்சி என்னோட ஸ்கில்ஸ்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு ஆக்டிவா இருக்கீங்களா? இப்போ ஒரு கால் வந்து ஓகே கிரேட் சூப்பர். சொல்லுங்க. அதனால ஜாப் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் பார்க்கலாம். the same time என்ன ஜாப் எங்கெல்லாம் நமக்கு வேகன்சி இருக்குன்றத நம்ம ஈஸியா பார்க்க முடியும். சூப்பர். அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைல் பண்ணி நம்மளோட ரெசியூமை ஜாப் அந்த மாதிரி நம்மளோட ஆப்ரேஷன் குரூப்ல நம்மளுக்கு வச்சிருக்கணும். ரொம்ப நல்லா சொன்னாரு. அன்எம்ப்ளாய்மெண்ட் பிளஸ் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த கேப்பை ஃபில் பண்றது தான் இருக்கு. வெரி குட். உனக்கு தெரிஞ்சத சொல்லு. சொல்லு. உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு. அதே ரிப்பீட் பண்ணாலும் ஓகே. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ வேலை செய்யணும்னா ஹெச்ஆர்ஸ் தான் அந்த ப்ரொஃபைல் டேக் பண்ணிருக்கோம். உங்க ஜாப் வந்து அதே பண்ணுவாங்க. இந்த கம்பெனில இந்த ஜாப் இருக்கு. நீங்க வந்தா புரியுதா? உங்களால உங்க மனசு நீங்க படிச்சது கரெக்டா இருந்துச்சுன்னா அது நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படியே நான் நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நீங்க சொன்ன ஹெச்ஆர்ல விட யாரும் பாயிண்ட் கொடுத்தீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி விடாதீங்க. சரியா? அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஏன் சொல்லணும்? மேபி நீ பேசும்போது புது வார்த்தைகள் வரலாம். ஸோ ஹெச்ஆர்ஸ் நீ முக்கியமா யார் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஜாப்ல நிறைய இருக்கும். நீ யார் ஃபோக்கஸ் பண்ணணும்? நமக்கு தேவை ஹெச்ஆர். ஹெச்ஆர் தான் நமக்கு தேவை. வெரி குட் மேம். சொல்லுப்பா. மைக் கொடுத்தா மற்ற கம்பெனியோட மினி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்க்கணும். அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட மினி ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப டீடைலா சொல்லியிருப்பாங்க. நீ அதை பார்த்து வச்சு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சூப்பர். இன்டர்ன்ஷிப் இதுக்காக ஒரு கோர்சஸ் அங்கே எடுத்துக்கணும். இது ஒரு வேலிடான பாயிண்ட். கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ் பத்தி நான் வரேன். அப்ஸ்கில் அப்புறம் வராது. சரியா? வெரி குட் மேம். நம்ம தேடி போக வேணாம நான் என்ன அப்ஸ்கில் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன்னா ஹெச்ஆர்ஸ் என்ன தேடி வருவாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு நீங்க ஆன்சர் சொல்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் என்ன சொல்றதுன்னு யோசிச்சாங்களே. இதுதான் சொல்லணும்னு நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனா கரெக்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபோன் இருக்கா கையில இருக்கா? அலோடு. ரெடி. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனதுமே என்ன பண்ணணும்னா நெட் ஆன் பண்ணி
பண்ணி பிளே ஸ்டோருக்கு போயிட்டு லிங்க்டின் டைப் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். உனக்கு டிஃபரெண்ட் பேர்ல எந்த queries இருந்தாலும் எப்படி ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஆக்டிவா இருக்கணும், எப்படி போஸ்ட் போடணும், உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீ என்ன லிங்க்டின்ல அப்லோட் பண்ணலாம். என்ன லிங்க்டின்ல அப்லோட் பண்ணுங்க. என்னோட நேம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, கேட்டீங்களா? என் பேர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், கேட்டீங்களா? இல்லையா? சரி, ஓகே. உனக்கு இந்த பீஸா பர்கர் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? பீஸா என்ன ஸ்பெல்லிங்? ஓகே, அந்த பி எடுத்து நீங்க எஃப் போட்டுக்கோங்க. அதுதான் என்னோட பேர், திரும்ப சொல்லாத, அதுதான் என் பேர். சரியா? பீஸா சலீம். சலீம்ங்கிறது அப்பாவோட பேரு. எங்க அப்பாவோட பேர் எப்பவுமே என் பேருக்குள்ள சேர்த்து சொல்றது எனக்கு ஒரு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். நீங்களும் அப்பாவோட பேர் மகள சேர்த்து சொன்னேன், வேற மாதிரி இருக்கும். சரியா? சோ நீ வந்து லிங்க்டின்ல மாத்திரம் இல்ல, நீ எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே அப்லோட் பண்ணா எல்லாருமே பிஸா இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? லிங்க்டின் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு உனக்கான ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும். ஓகே, நம்ம லைஃப்ல என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அதை விட அதிகமா என்ன யோசிக்கணும்னா என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கணும். அந்த மாதிரி என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஒன்லி அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணுவோம். ஒன்லி சோ மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா மார்க் மட்டுமே தான் ஃபோக்கஸ்ல இருக்காது. இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. இவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா நீங்க காலேஜ்ல சீட் கிடைக்கணும் அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு மார்க் எடுத்தா இந்த கம்பெனில கொடுத்துருவாங்களா, எவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. 10 out of 10 இருந்தாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ மார்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத. ஒரு ஆடிட்டோரியம்ல உட்கார்றதுக்குன்னு ஒரு ஓகே. சோ மார்க்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்? அப்ஸ்கில் பண்ணிக்கணும். சரியா? சோ மார்க்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத. அதுக்கு நிறைய வச்சிடாத. அதுக்கு மேல தவறு. அந்த செமஸ்டர்ல அதை படிச்சு கிளியர் பண்ணி போயிட்டே எத்தனை ஒரு படிப்பு ஒரு சப்ஜெக்ட் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டே இருக்கு சப்ஜெக்ட் 40 மார்க் 50 மார்க் பாஸ் மார்க் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பாஸ் மார்க்னு கேட்டு அதுக்காக படிச்சுட்டு போயிட்டே இரு. அடியற வச்சிடாத. டைம் வேஸ்ட், உன் பாஸ் வேஸ்ட். நெக்ஸ்ட் சோ ஸ்கில்ஸ். என்னென்ன ஸ்கில்ஸ்? பேசுறது ஸ்கில், பாடுறது ஸ்கில், ஆடுறது ஸ்கில், நல்லா சமைக்கிறது, நல்லா விளையாடுறது. சோ எல்லாமே ஸ்கில் தான். சோ ஸ்கில் பில்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்ஃபர்ட் ஜோன் வந்து நிறுத்தாத. எப்பவுமே இங்க தான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, சோ அங்கே இருக்கலாம்னு விட்டுட்டேன்னா நீ அங்கே இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் டோன்ட் மிஸ்யூஸ் ஃப்ரீடம். இங்க காலேஜ்ல உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கண்டிப்பா இருக்கும். சரியா? ஆனா அந்த ஃப்ரீடம் நீ யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாத. லாஸ்ட் ஒன், ஃபைனல் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணாத ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வொர்க் ஆன் மினி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபைனல் இயர் வந்தா தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. சரியா? ஸோ டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன நல்லா மைண்ட்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? வெரி குட். இப்போ வந்து நம்ம பாயிண்ட் அப்ஸ்கில் இவ்வளவு நேரம் கத்திட்டே இருந்தால உனக்கான அப்ஸ்கில்ன்றது ஒவ்வொரு மாறும். இப்போ எனக்கான அப்ஸ்கில் வேற. நான் என்னோட ஃபீல்ட பொறுத்து தான் நான் என்ன அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும். நான் போயிட்டு இந்த லாங்குவேஜ் தான் படிச்சுட்டு மாட்டேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிக்க மாட்டேன். ஆனா உனக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். என்ன அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது என்னதுப்பா? C++, ஜாவா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உனக்கு காலேஜ்ல சொல்லி கொடுப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு என்ன வழிகள் பார்த்து நீ என்ன பண்ணணும்? படிச்சு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்க சொன்னாங்க இல்லையா, லிங்க்டின்ல வந்து கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கோர்சஸ் இருக்குன்னு சொல்லுங்க. லிங்க்டின், கோர்செரா, நௌக்கரி ஜாப், இன்டர்ன்ஷாலாவா? ஓகே, இன்டர்ன்ஷிலா, NPTEL வேற. நேற்று ஒரு பையன் நிறைய சொன்னான். ஆக்சுவலா சிஎஸ்சி தான் நினைக்கிறேன். ஏதோ சம்திங் வெப்3ல நிறைய பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டே இருந்தான். ஸோ யுடெமி, கோர்செரா, லிங்க்டின், கூகுளே செப்பரேட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் என்ன பண்ணலாம்? ஃபைனல் இயர் போறதுக்கு முன்னாடியே ஒரு 4 to 5 கோர்ஸ் கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எதுக்கு
அப்படின்னு வேணும். அதனால இங்கே போயிட்டு தயவு செஞ்சு லிங்க்டனை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. Improve your soft skills. What is that soft skills? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாஃப்ட் ஸ்கில்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா? ஒண்ணுமே நம்ம சாஃப்ட் ஸ்கில்னா நல்லா பேசணும் நல்லா, இது ஒரு சாஃப்ட் ஸ்கில். இந்த ஆப்டிடியூட்லாம் இருக்கும், இந்த மேத்ஸ் சால்விங், அதெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. அதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில் தான். சாஃப்ட் ஸ்கில் வந்து நீ செப்பரேட்டா போயிட்டு உட்காந்து படிக்கிறதுலாம் இல்லை, நல்லா பேசுறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க என்கேஜ் பண்றது, குரூப் டிஸ்கஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது, ஆப்டிடியூட்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றது, அதெல்லாமே தான் சாஃப்ட் ஸ்கில். நெக்ஸ்ட் யுவர் பர்சனல் பிராண்ட். நல்லா பார்ப்போம். யுவர், உங்களுடைய பர்சனல் பிராண்ட் யுவர். நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். பன்னீர் அப்படின்னு பன்னீர், இந்த மில்க் பன்னீர்லாம் இருக்குல்ல, அந்த பன்னீர் சொன்னா என்ன பிராண்ட் ஆகும் சொல்லுங்க? மில்கி மிஸ்டா, அப்புறம் அமுல், அப்புறம் ஆக்சுவலா டீ எப்படி ஆட் பண்ணுனா, நம்ம வந்து பன்னீர்னாலே மில்கி மிஸ்ட் கருத்து யோசிக்கவே கூடாதுன்னு வந்து ஆட் பண்ணணும். எப்படி பன்னீர்னாலே மில்கி மிஸ்ட்னா, மில்கி மிஸ்ட்னாலே பன்னீர், அப்ப நம்ம மைண்ட் எப்படி ஸ்டோர் ஆயிடுது? அப்ப கடைக்கு போனா எத்தனை இது இருந்தாலுமே நம்ம மைண்ட் எங்க போகும்? மில்கி மிஸ்ட் தான் போகும். மஞ்சள் தூள் மிளகாய் தூள்னா ஆச்சி இல்லைன்னா சட்டியும் இல்லைன்னா எனக்கு மிளகாய் வேணும், மஞ்சள் தூள் வாங்கிக்கிறேன். கரெக்டா? அப்போ எந்த அளவுக்கு உங்க பிராண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ உனக்கான பிராண்டை நீ எப்படி கிரியேட் பண்ண போற? மேம் எனக்கான பிராண்ட்னா என்ன நாம யோசிக்காதீங்க. இந்த கோர்ஸ் ரிலேட்டடா, இந்த இன்ஜினியரிங் செக்டர் ரிலேட்டடா உனக்கான ஒரு பிராண்டை நீ எப்படி கிரியேட் பண்ண போற? நீ ஒரு ஏஐ எப்படி இன்வென்ட் பண்ண போற? இல்ல புதுசா ஏதாவது இந்த டேட்டா அனலைசிஸ், இந்த சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரை நீ எப்படி டெவலப் பண்ண போற? ஸோ அதுதான் நீ வந்து ஒன்று அப்ஸ்கில் பண்ணிக்கிறது, அதுதான் உன்னோட பிராண்ட். ஒரு ஆப் வந்து நீ எப்படி பில்ட் பண்ண போற? சரியா? சோ இதெல்லாம் அப்ஸ்கில். புரிஞ்சதா இருக்கும்? என்னென்ன அப்ஸ்கில் அப்படின்னா என்னென்ன? ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கோர்சஸ், எத்தனை கோர்சஸ் பண்ணிருக்கணும் 4 இயர்ஸ்க்குள்ள? மினிமம் 5 பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா நீ ஜாயின் பண்ணிருக்கணும். அடுத்தது சாஃப்ட் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். அடுத்தது உன்னோட பர்சனல் பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணணும். சோ ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டியது இந்த 5 மாசம் தான். வேற எதுவும் செப்பரேட்டா பண்ண தேவையில்ல. இந்த ஃபைல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ கிளாஸ்ல பேசுறதுக்கும், மத்தவங்க கிட்ட ஜஸ்ட் பேசுறதுக்கும், ஒரு இன்டர்வியூல பேசுறதுக்கும், ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் அந்த மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அந்த மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துக்கோ. அப்ப அந்த கம்யூனிகேஷனை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்? யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்க்கறது மட்டும் போதாது. என்ன பண்ணணும்னா செல்ஃபா ஒர்க் பண்ணணும். இந்த டெக் டாக்ஸ்ல எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? டெக் டாக்ஸ் வெரி குட். தெரியுமா? டெக் டாக்ஸ் யூடியூப்ல இருக்கு. டெக் டாக்ஸ் ஃபுல்லாவே வந்து வெரி குட், பரவாயில்ல. ஆனா இத்தனை பேர் 5 பேர் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஓகே, நீ யூடியூப்ல போய் சர்ச் பண்ணு. டெக்ஸ், டெக் டாக்ஸ், இந்த ஜோஷ் டாக்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஜோஷ் டாக்ஸ் தெரியுமா? சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்க பாருங்க டெக் டாக்ஸ்னா என்ன, அது யார் யாரெல்லாம் பேசுறாங்க, உங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்க யார் யார் பேசுறாங்க அப்படின்றத போய் பாருங்க. அடுத்தது ரெக்கார்ட். நீங்க நம்ம எல்லாருக்குமே இப்போ போன் இருக்கு. நீ நல்லா பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கோ, அதை பத்தி நீயே ஓனா எழுது தெரியலையா, ஃபீல் பண்ணாத சாட்ஜிபிடி கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க டிஃபைன் பண்ணுங்க. அதை வந்து செல்ஃபா ரெக்கார்ட் பண்ணுங்க. வீடியோ முன்னாடி ரெக்கார்ட் பண்ணு, இல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணு. ஸோ என்ன மிஸ்டேக்ஸ் நீ பண்ற அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீ என்ன பண்ணணும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட 4 இயர் ரோட் மேப். ஃபர்ஸ்ட் இயர் நீங்க என்ன பண்ணணும்? இப்போ நீங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் என்னெல்லாம் பண்ணணும் படி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்க பண்ணணும். பேசிக்ஸா நல்லா தெரிஞ்சுக்கோ. கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு பேசிக் தான் சொல்லி கொடுப்பாங்க. எடுத்தோடனே யாரும் அந்த லாங்குவேஜ் தான் சொல்லி தர மாட்டாங்க. 12th என்ன படிச்சோ அதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த
ரெஸ்யூமே வந்து நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். தேர்ட் இயர்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ரெஸ்யூமேல ஆக்சுவலா என்ன ஆட் பண்ணுவோம்னா பேரு, மெயில் என்ன பேர் சொல்றோம், என்ன படிச்சிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து ரெஸ்யூமேல ஆட் பண்றதுக்கு நமக்கு இந்த விஷயம் இருக்கா? என்ன விஷயம் வேணும் அதுக்கு? நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்ல நீ பேசிக்ஸ்லாம் நல்லா லேர்ன் பண்ணிட்டு அந்த சாஃப்ட் ஸ்கில் நல்லா அப்ஸ்கில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிஜிட்டல் லிங்க்டின் எல்லாம் நல்லா நீ ஆக்டிவா இருந்தனா அதை பத்தி நீ அதுக்கு போடலாம். செகண்ட் இயர்ல நான் சொன்ன மாதிரி மினி ப்ராஜெக்ட் ஒர்க் ஷாப்ஸ்லாம் நீ அட்டெண்ட் பண்ணிருந்தனா அதை பத்தி ரெஸ்யூமேல ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாம நீ தேர்ட் இயர்ல ரெஸ்யூமேக்கே போக முடியும். ஃபைனல் இயர்ல என்ன பண்ணணும்? ஸோ ஃபைனல் இயர் வந்தோடனே நம்ம அப்போ உட்காந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது, அப்போ போயிட்டு லிங்க்டின் தானே ஆக்டிவா இருக்கிறீங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஃபர்ஸ்ட் 3 இயர்ல இதெல்லாம் பண்ணாதான் ஃபைனல் இயர் இஸ் ஒன்லி ஃபார் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணுன்றது ஃபைனல் இயர்ல பார்க்கணும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஆண்டர்பிரினர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உனக்கு பிசினஸ் மைண்ட் இருந்துச்சு, புதுசாக நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். இது என்ன அப்ளிகேஷன் தெரியுமா? வேலன்ஸ் ட்ரெயினா என்ன பண்ண ஆக்சுவலா இந்த ஆப் ட்ரெயினர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா உங்களை மாதிரி 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாபுக்கு போயிட்டு ஈவினிங் டைம்ல பார்ட் டைமா இந்த ஆப்பை ஒரு 6 குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தான் இந்த ஆப்பை வந்து பில்ட் பண்ணாங்க. இதை விட முக்கியமான விஷயம், இந்த ஆப்பை கூகுள் நிறுவனம் 360 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. எத்தனை கோடி? 360 crores இந்த வேலன்ஸ் ட்ரெயின் அப்படின்ற ஆப் வந்து கூகுள் வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பார்த்து 6 பேர் பங்கு போட்டா என்ன அமௌண்ட் வரும் பார்க்கணும். இதுக்கு எத்தனை ஜீரோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதா ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இவங்க இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் பண்ணும் பொழுது உங்களால ஏன் முடியாது? இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன்னா அந்த 4 இயர் ரோட் தான். அதெல்லாம் நீ ப்ராப்பரா பண்ணனா நீ இதை விட சூப்பரான ஒரு ஆப்பை இன்வென்ட் பண்ணுவ. அந்த ஆப்பை பத்தி இதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் எப்பவுமே பேசிட்டே தான் இருக்கேன். எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும் இந்த ஆப் டெவலப் பண்றது. எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி 2025ல நான் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் ஒரு ஆப் பத்தி பசங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல இருந்து ஒரு 5 பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, மேம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப் வந்து இந்த ரேட்டு போகுது அப்படின்னு நீங்க சொன்னேன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு அதை நான் என்ன பண்ணுவேன், ஒரு 2035ல 2040ல அவ்வளோ வருஷம் எடுத்தாலும் நினைக்கிறேன் 2035 2030ல நான் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவேன். சொல்லலாமா? நான் சொல்லணும்னா நீங்க செய்யணும், செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவேன். ஓகே, சோ உன்னால முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது உலகத்துல. நம்ம நினைச்சா எதுனாலும் நல்லா சாதிக்க முடியும். அதுக்கு நம்ம நினைக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, செஷன் வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணேன். ஹவ் வாஸ் தி செஷன்? நல்லா இருந்துச்சா? நீங்க அமைதியா சொல்றீங்க. ஏதாவது உள்ள ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருக்கா இதெல்லாம் பண்ணணும்னு? இன்னைக்கு இமிடியேட்டா என்ன பண்ணணும்? இன்னைக்கே போயிட்டு லிங்க்டின் இன்ஸ்டால் பண்ணணும். எந்த டவுட்னாலும் நீ என்ன லிங்க்டின்ல அப்லோட் பண்ணணும். நான் கேம்பஸ்ல தான் இருக்கேன், இதெல்லாம் நீ வந்து அப்லோட் பண்றது லிங்க்டின்ல பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாமா? நான் யோசிக்கிறீங்க கிளாஸ் ஓகே சரி. ஓகே, ஹாப்பி டு மீட் யூ ஆல். நல்லா படிங்க, சொன்னதை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ஸ்கில் பண்ணிட்டே இருங்க. I'm so happy to meet you all.